வணக்கம். நம் நாட்டு பிரதமரை கொலை செய்வதற்காக ஒரு திட்டம் போடப்பட்டதா? அந்த திட்டத்தை எப்படி நம் நாட்டு செக்யூரிட்டி ஏஜென்சிகள் கண்டுபிடித்தார்கள்? அதை எப்படி வெளிக்கொண்டு வந்தார்கள்? இந்த செக்யூரிட்டி ஏஜென்சிகள் இந்த திட்டத்தை தவறான முறையில் வெளிக்காட்டினார்களா? இந்த இன்ஃபர்மேஷனை தவறான முறையில் வெளிக்கொண்டு வந்தார்களா? வேணும்னே ஒரு நபருடைய கம்ப்யூட்டரை ஹேக் செய்து அந்த கம்ப்யூட்டரில் பலவிதமான டாக்குமெண்ட்ஸ்களை அனுப்பிவிட்டு அதே டாக்குமெண்ட்ஸ்களை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் செய்து நம் நாட்டில் உள்ள எத்தனையோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட்கள் மீது, எத்தனையோ ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்கள் மீது, எத்தனையோ வக்கீல்கள் மீது செடேஷன் சார்ஜஸ்களை போட்டு, தேச துரோக வழக்குகளை போட்டு அவர்களை சிறையில் அடைத்து வந்தார்களா இந்த நபர்கள்? அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஹேக் செய்யப்பட்ட இந்த நபரின் கம்ப்யூட்டரில் எத்தனையோ விதமான டாக்குமெண்ட்ஸ்கள் அனுப்பப்படுகிறது. அதே டாக்குமெண்ட்ஸ்களை ஆதாரமாக எடுத்துக்காட்டி நம் நாட்டு செக்யூரிட்டி ஏஜென்சிகள் 16 நபர்களை கைது செய்து விடுகிறார்கள். ஒரு சினிமாவில் வரும் காட்சி போன்றுதான் இந்த அனைத்து விஷயங்களுமே தென்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். ஒரு நாட்டின் பிரதமரை கொலை செய்வதற்காக ஒரு திட்டம் போடப்படுகிறது. அந்த திட்டம் போட்ட நபர்களை ஒரு ஏஜென்சி கைதும் செய்து விடுகிறது. இந்த சம்பவம் நம் நாட்டில் உண்மையாகவே நடந்த சம்பவம். பீமா கோரேகாவ் வழக்கில் விசாரணையும் போது, அங்கு நடந்த கலவரத்திற்கான விசாரணையும் போது இந்த விஷயம் வெளிவந்தது. இதற்கான ரிப்போர்ட் அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் ஒரு பத்திரிகை வெளிவிட்டிருக்கிறார்கள், வாஷிங்டன் போஸ்ட். இந்த பத்திரிகை எழுதிய இந்த ரிப்போர்ட் உண்மையாக இருந்தால் நம் நாட்டின் மீது மிக சீரியஸான கேள்விகள் வரத் தொடங்கிவிடும். நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, நம் நாட்டு செக்யூரிட்டி ஏஜென்சிகளை பார்த்து இந்த கேள்விகள் வெளிவர தொடங்கிவிடும். வாஷிங்டன் போஸ்டுக்காக 2 பத்திரிகையாளர்கள் இந்த ரிப்போர்ட்டை எழுதியிருக்கிறார்கள், நிஹா மசி மற்றும் ஜோனா ஸ்லாட்டர். இந்த ரிப்போர்ட்டிற்கான தலைப்பு, மோடி அரசாங்கத்தை கவிழ்க்க சதி செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது, ஆதாரங்கள் நடப்பட்டன. ஆனால் எந்த ஆதாரத்தை இவர்கள் நட்டார்களோ அதே ஆதாரத்தில் சதி நடந்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது பலவிதமான சூழ்ச்சிகளுக்கான அந்த கதவு திறக்கப்படுகிறது. இந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது ஒரு பயத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஒரு அரசாங்கத்தை பார்த்து, அவர்கள் கொண்டு வரும் திட்டங்களை பார்த்து நீங்கள் கேள்விகளை கேட்டால், எப்படி ஒரு அரசாங்கம் உங்களை தவறான வழக்கில் சிக்க வைத்து, ஒரு தவறான வழக்கை சித்தரித்து அந்த நபர்களை கைது செய்து வருகிறார்கள் என்று. அதாவது நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து யாரெல்லாம் கேள்விகளை கேட்கிறார்களோ அவர்கள் மீது இதே போன்ற வழக்குகளை போட்டு அவர்களை கைது எப்படி செய்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை தான் இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுகிறது. இந்த ரிப்போர்ட்டை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். பீமா கோரேகாவ் கேஸ் மகாராஷ்டிராவில் இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்தில்தான் 200 வருடத்திற்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மற்றும் மராட்டாஸ்க்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. அந்த போரில் மராட்டாஸ் வென்றுவிட்டார்கள். அந்த நினைவு நாளை தான் 200வது ஆண்டு விழாவாக 2017 டிசம்பர் 1ஆம் தேதி கொண்டாடினார்கள். அதுக்கு அடுத்த நாள், அதாவது 1 ஜனவரி 2018ஆம் ஆண்டு அதே பீமா கோரேகாவில் ஒரு கலவரம் வெடித்தது. இதே புரோகிராமில் அந்த கலவரத்தில் ஒரு நபர் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார். எத்தனையோ நபர்கள் காயமடைந்தார்கள். இந்த கலவரத்திற்கான விசாரணை நடந்தது, ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வில் ஒரு நபரை பிடித்தார்கள். இந்த நபர் ஜேஎன்யூ கேம்பஸில் படித்த நபர். ஜேஎன்யூவிலிருந்து எம்ஃபில் படித்த நபரை செக்யூரிட்டி ஏஜென்சிகள் கைது செய்து விட்டார்கள். கமிட்டி ஃபார் ரிலீஸ் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், இந்த ஆர்கனைசேஷனுடைய மீடியா செக்ரட்டரியான ரோனா வில்சன் தான் முதலாக கைது செய்யப்பட்டார். இந்த நபருடைய லேப்டாப்பை அலசும் போது, ஆய்வு செய்த போது நம் நாட்டு செக்யூரிட்டி ஏஜென்சிகளுக்கு பலவிதமான சீரியஸான அஃபென்சிவான டாக்குமெண்ட்ஸ் கையில் கிடைத்தது. அந்த டாக்குமெண்ட்ஸில் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்களை கொலை செய்வதற்கான அந்த திட்டம் வெளிவந்தது. நம் நாட்டிற்கு எதிராக ஒரு போர் தொடங்குவதற்கான அந்த திட்டமும் வெளிவந்தது. இதற்கு பின் ரோனா வில்சனுடன் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்களோ அந்த அனைத்து நபர்களையுமே கைது செய்தது நம் நாட்டு செக்யூரிட்டி ஏஜென்சி. 16 நபர்களை கைது செய்தார்கள். இந்த அனைத்து 16 நபர்களையுமே தனித்தனி சிறையில் அடைத்து வைத்தார்கள். கடந்த 2 வருடங்களாக இந்த அனைத்து நபர்களுமே சிறையில் தான் இருக்கிறார்கள்.
வாஷிங்டன் போஸ்ட் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் அமெரிக்காவை சார்ந்த இன்னொரு ஃபாரன்சிக் ஏஜென்சி வெளிவிட்ட அந்த ரிப்போர்ட்டை ஆதாரமாக வைத்து தான் வெளிவிட்டிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவை சார்ந்த எர்ஸ்னல் கன்சல்டிங் என்கிற இந்த ஃபாரன்சிக் கம்பெனி இவர்கள் வெளிவிட்ட அந்த ஆய்வு டாக்குமெண்ட்ஸை இதே வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் எழுதிவிடுகிறேன். நீங்களும் அந்த டாக்குமெண்ட்டை படிக்கலாம், பார்க்கலாம் என்னெல்லாம் இந்த ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருக்கிறது என்று. எர்ஸ்னல் கன்சல்டிங் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் படி ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டரை 22 மாதங்களுக்கு முன்பே ஹேக் செய்து விட்டார்கள். அதாவது பீமா கோரேகாவில் நடந்த அந்த கலவரத்திற்கு 22 மாதங்களுக்கு முன்னாடியே இவருடைய கம்ப்யூட்டர் ஹேக் செய்யப்பட்டது. இவருடைய கம்ப்யூட்டரில் 22 வகையான ஃபைல்ஸ்களை ஒரு மால்வேர் வழியாக அனுப்பியிருக்கிறார்கள். இந்த ஏஜென்சியுடைய சீஃபான மார்க் ஸ்டீவன்ஸ் கூறியபடி, நாங்கள் எத்தனையோ வருடமாக ஆய்வுகளை நடத்தி வருகிறோம். ஆனால் இத்தனை வருடமாக நாங்கள் நடத்தி வரும் ஆய்வில் இதுதான் மிக பெரிய ஆய்வாக இருக்கிறது, மிகவும் சீரியஸான ஆய்வாக இருக்கிறது. இது போன்ற வழக்கை இதற்கு முன் நாங்கள் எப்பவுமே ஆய்வு செய்யவில்லை. இந்த ரிப்போர்ட்டில் ரோமா வில்சனை எப்படி சிக்க வைத்தார்கள், எப்படி இந்த சம்பவத்தை சித்தரித்தார்கள் என்ற அனைத்து விஷயங்களையுமே படிப்படியாக எழுதியிருக்கிறார்கள். அதையும் பார்த்து விடுங்கள். 13 ஜூன் 2016 மதியம் 3:07 அளவில் திடீர் என்று ரோமா வில்சனுடைய இமெயில் அக்கவுண்டிற்கு பலவிதமான இமெயில்கள் வர தொடங்கியது. இந்த அனைத்து இமெயில்களும் வரவர ராவ் என்கிற ஒரு நபருடைய இமெயில் அக்கவுண்டிலிருந்து தான் வந்திருக்கிறது. இந்த அனைத்து இமெயில்களிலும் இருந்த அந்த ஒரே ஒரு காமனான விஷயம், ஒரு லிங்கை திறக்கும்படி தூண்டியிருக்கிறார்கள். மாலை 6:18 ரோமா வில்சன் ஒரு இமெயிலை திறந்து விடுகிறார். அதிலிருந்த லிங்கையும் கிளிக் பண்ணி விடுகிறார். அந்த லிங்கை கிளிக் செய்தவுடன் விக்டரி ரேர் என்கிற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிறது. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோல்டர் ஏதோ ஒரு இடத்தில் போய் சேவ் ஆகும்படி இவர் பார்த்திருக்கிறார். ஆனால் இவர் மனதில் தோணிய விஷயம், இது ஒரு டிராப் பாக்ஸ்க்கான ஒரு இமெயில் மட்டும்தான் என்று. ஆனால் இவருக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. உண்மையாக என்ன நடந்தது என்றால், இவருடைய கம்ப்யூட்டரில் நெட் வயர் ரிமோட் ஆக்சஸ் டார்ஜன் என்கிற ஒரு மால்வேர், ஒரு வைரஸை அனுப்பிவிட்டார்கள். அந்த வைரஸிலிருந்து இவருடைய கம்ப்யூட்டர் ஹேக் செய்யப்பட்டது. அதாவது உலகத்தில் இருக்கும் இன்னொரு மூலையிலிருந்து இவருடைய கம்ப்யூட்டரில் எதை வேணாலும் அனுப்பலாம், இவருடைய கம்ப்யூட்டரை எதை வேணாலும் செய்யலாம். இவருடைய கம்ப்யூட்டரிலிருந்து எந்த விதமான இமெயில், எந்த விதமான தகவலையும் வெளியே அனுப்பிவிடலாம். அது போன்ற ஒரு மால்வேர் வைரஸ் இது. இதே மால்வேர் வைரஸை வைத்து ஹேக்கர்ஸ்கள் இவருடைய கம்ப்யூட்டரை கையில் எடுத்துக்கொண்டார்கள். 10 விதமான டாக்குமெண்ட் ஃபைல்ஸ்கள் இவருடைய கம்ப்யூட்டருக்கு அனுப்பப்பட்டது. இதே ஃபைல்ஸ்களை காட்டி தான் இவருக்கு எதிரான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் செய்திருக்கிறது நம் நாட்டு செக்யூரிட்டி ஏஜென்சிகள். எர்ஸ்னல் கன்சல்டன்சி ஒரு ட்வீட்டை போட்டு எப்படி ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டரை ஹேக் செய்தார்கள், எப்படியெல்லாம் அவருடைய கம்ப்யூட்டரில் இத்தனை விதமான ஃபைல்ஸ்கள், இத்தனை விதமான டாக்குமெண்ட்ஸ்களை அனுப்பினார்கள் என்ற அந்த ப்ரூஃபை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவருடைய கம்ப்யூட்டருக்கான அந்த டேட்டாவை ட்வீட் செய்து வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் எர்ஸ்னல் கன்சல்டிங் உடைய பிரசிடென்டான மார்க் ஸ்பென்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிவிட்டிருக்கிறார். எந்த பொய்யை உலகமே உண்மை என்று நம்பி வந்தார்களோ, இந்தியாவில் இருக்கும் ஏஜென்சிகள் எந்த பொய்யை உண்மை என்று நம்பி வந்தார்களோ, அந்த பொய்க்கான உண்மையை நாங்கள் இரவு பகல் உழைத்து தேடி கண்டுபிடித்திருக்கிறோம். இதே வழக்கிற்கான இன்னொரு ரிப்போர்ட்டை கூடிய சீக்கிரம் வெளிவிட இருக்கிறோம் என்று இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நம் நாட்டு NSA, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, எந்த நெட்வயருக்கான டாக்குமெண்ட்டை ஒரு ப்ரூஃப் என்று நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணார்களோ, அதே நெட்வயர் இன்னைக்கு $10 இன்டர்நெட்டில் அவைலபிள் ஆகியிருக்கிறது. இன்டர்நெட்டில் வெறும் 700 ரூபாய்க்கு இந்த மால்வேரை நீங்கள் வாங்கி யாரை வேணாலும் சிக்க வைக்கலாம். அந்த மால்வேருக்கான ரிப்போர்ட்டை ஒரு ஆதாரமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் நம் நாட்டு ஏஜென்சிகள். வாஷிங்டன் போஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை 3 தனித்தனி ஏஜென்சிகளிடம் கொடுத்து ரீசெக் பண்ணியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இதற்கான ஆய்விற்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த ரிப்போர்ட்டை. அந்த 3 ஏஜென்சிஸ்களும் கொடுத்த பதிலும் கேட்டு பாருங்கள். ரோமா வில்சனுடைய அக்கவுண்ட் உண்மையிலேயே ஹேக் செய்யப்பட்டது. ஒரு மால்வேர் வழியாக அவருடைய இமெயிலில் பலவிதமான ஃபைல்ஸ்களை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட் உண்மையாக இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டில் எந்த விதமான கேள்வியும் எழுப்பப்பட முடியவில்லை.
இந்த ரிப்போர்ட்டில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ற அந்த சர்டிபிகேட்டை வழங்கிவிட்டார்கள் இந்த நபர்கள். அதற்கு பின் தான் வாஷிங்டன் போஸ்ட் இந்த ரிப்போர்ட்டிற்கான செய்தியை வெளிவிட்டிருக்கிறார்கள். இந்த உண்மை வெளிவந்தவுடன் இந்தியாவில் இருக்கும் ஏஜென்சிகள் என்ன பதிலை கொடுக்க இருக்கிறோம் என்று தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதே நிலைமைதான் நம் நாட்டு அரசாங்கத்துடனும் இருக்கிறது. அவர்கள் செய்த இந்த சதி எப்படி வெளிவந்தது என்று நீங்களே பார்த்தீர்கள். இதே ரிப்போர்ட்டை காட்டி ரூமா வில்சன் பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறார். இந்த பெட்டிஷனில் எந்த ஆதாரத்தை காட்டி எங்களை சிறையில் அடைத்தார்களோ அந்த ஆதாரத்திற்காக ஒரு எஸ்ஐடி கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அந்த எஸ்ஐடி கமிட்டி எங்களுடன் நடந்த இந்த சதியை சரியான முறையில் ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு மேல் எந்த ஆதாரத்தை வைத்து எங்களை சிறையில் அடைத்தார்களோ அந்த ஆதாரமே பொய்யாக இருக்கும்போது எங்களை எதற்கு சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? இந்த வழக்கை இமீடியட்டாக ரத்து செய்ய வேண்டும். ஆனால் நம் நாட்டு செக்யூரிட்டி ஏஜென்சிகள் எங்களிடம் பலவிதமான ஆதாரங்கள் இருக்கிறது, எங்களிடம் ரோமா வில்சனுக்கு எதிராக எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது என்று கூறி வருகிறார்கள். ஆனால் அது என்ன ஆதாரம் என்று இவர்கள் எடுத்துக்காட்டவில்லை. இந்த ரிப்போர்ட்டில் எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கிறது என்ற அந்த கேள்விக்கான பதிலும் இவர்களால் கொடுக்க முடியவில்லை. இந்த ரிப்போர்ட்டிற்கு பின் இன்னும் ஒரு ரிப்போர்ட் வர இருக்கிறது. அதில் இதற்கும் மேலே பல ஆதாரங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பர்சனல் கன்சென்டிங் எப்படி இந்த வழக்கை விசாரித்தார்கள், எப்படி இதற்கான ஆய்வை நடத்தினார்கள் என்ற கேள்விக்கான பதிலும் இருக்கிறது. கைது செய்யப்பட்ட 16 நபர்களிலிருந்து 5 நபர்களுக்கான வக்கீல் ஒரே ஒரு நபராக இருந்திருக்கிறார், மிஹிர் தேசாய். மிஹிர் தேசாய் நீதிமன்றத்தில் போய் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கிறார். அதாவது இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களுக்கான க்ளோன் காப்பி எங்களுக்கு தேவை என்று. அதற்கு பின் நீதிமன்றமும் அதற்கான உத்தரவை கொடுத்து விட்டது. அதாவது ஏஜென்சிகள் இந்த க்ளோன் காப்பியை அட்வொகேட்டிடம் கொடுத்து விட வேண்டும் என்று. அந்த க்ளோன் காப்பியை எடுத்துக்கொண்டு, முக்கியமாக அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவில் இருக்கும் பார் அசோசியேஷனிடம் இவர் உதவியை கேட்டிருக்கிறார். இந்த வழக்கை நான் மேலும் ப்ரொசீட் பண்ணுவதற்காக எனக்கு ஒரு ஃபாரன்சிக் டீம் தேவை, இந்தியாவில் அது நடக்காது, அதனால் இதை நான் அமெரிக்காவில் இருக்கும் ஃபாரன்சிக் டீமிடம் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு பின் அமெரிக்காவில் இருக்கும் பார் அசோசியேஷன் இந்த பர்சனல் கன்சென்டிங் என்கிற இந்த ஃபர்மை அவர்களிடம் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். அதற்கு பின் தான் பர்சனல் கன்சென்டிங் உள்வந்து இந்த வழக்கிற்கான விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். பர்சனல் கன்சென்டிங்கோடைய பேக்ரவுண்டையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். 20 வருடமாக ஃபாரன்சிக் வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். உலகத்தில் இருக்கும் பல ஏஜென்சிகளுடன் இவர்கள் கலர்ந்து வேலை பார்ப்பது இவர்களுடைய மிக முக்கியமான தொழிலாக இருக்கிறது. எத்தனையோ கேஸ்களை, எத்தனையோ வழக்குகளை இவர்கள் இது போன்று தீர விசாரித்து அதற்கான உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். பர்சனல் கன்சல்டிங்குடைய இன்னொரு பக்கத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். எப்படி இந்தியாவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதோ இதே பாணியில் இன்னொரு ரிப்போர்ட்டரையும் சிக்க வைத்திருக்கிறார்கள் இன்னொரு நாட்டில். இதே போன்ற சம்பவம் 2016ஆம் ஆண்டு துருக்கி நாட்டில் நடந்திருக்கிறது. அங்க இருக்கும் ஒரு பத்திரிகையாளரை அவருடைய அக்கௌண்ட்டை ஹேக் செய்து, இமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் செய்து இதே பாணியில் அவருடைய கம்ப்யூட்டரிலும் பலவிதமான டாக்குமெண்ட்ஸ்களை, தவறான டாக்குமெண்ட்ஸ்களை அனுப்பி அவரை தீவிரவாதி போன்று சித்தரித்திருக்கிறார்கள். அதற்கு பின் அந்த நபரையும் அந்த நாட்டு அரசாங்கம் சிறையில் அடைத்து விட்டது. அந்த வழக்கு இதே ஏஜென்சி கையில் கிடைத்ததற்கு பின், அதாவது பர்சனல் கன்சென்டிங் என்கிற இந்த ஏஜென்சி கையில் கிடைத்ததற்கு பின் இவர்கள் அந்த வழக்கிற்கான விசாரணையை நடத்தி ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்த அந்த நாட்டு நீதிமன்றம் அவர்களை விட்டுவிட்டது. அந்த பத்திரிகையாளருடன் கனெக்ஷனில் இருந்த மற்ற நபர்களையும் அந்த நாடு அரெஸ்ட் பண்ணார்கள். அவர்களையும் இந்த ரிப்போர்ட்டையே ஆதாரமாக வைத்து வெளிவிட்டார்கள். இந்த ஏஜென்சிக்கான உண்மைத்தன்மையை பற்றி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கடந்த 20 வருடமாக இவர்கள் இதே வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பின் பல கேள்விகள் வெளிவருகிறது. அதாவது உங்கள் கையில் இருக்கும் மொபைல் ஃபோன், டச் ஃபோன், அதில் இருக்கும் ஆப்ளிகேஷனால் உங்கள் ஃபோனே உங்களோடது அல்ல. அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கும் ஒவ்வொரு ஆப்ளிகேஷனும் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை திருடிக் கொள்கிறார்கள். எப்படி உங்கள் பர்சனல் டேட்டாவை ஒரு ஆப்ளிகேஷன் வழியாக ஒரு நபரால் ஏதோ ஒரு நாட்டில் அமர்ந்து கொண்டு, ஏதோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய டேட்டாவை திருட முடியுமோ, அதே பாணியில் உங்களுடைய இமெயிலில் ஒரு மால்வேரை அனுப்பி உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கும் அனைத்து டேட்டாவையும் அவர்களால் திருட முடியும்.
அந்த கம்ப்யூட்டரில் என்ன நினைக்கிறார்களோ அந்த விஷயங்களை அனுப்ப முடியும். வெறும் ஒரு மால்வேர் போட்டு ஒரு இன்டர்நெட் வழியாக இந்த சம்பவம் சாத்தியமாக இருக்கிறது. பேங்குகளில் இதே விஷயம் மிகவும் சுலபமாகிவிட்டது. அதாவது பேங்கில் நடக்கும் திருட்டுத்தனம் உங்களுடைய மொபைல் ஃபோனை வைத்து, உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வைத்து திருட்டுத்தனம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் உங்களுடைய நம்பரை கேட்பார்கள். அடுத்த நிமிடம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் அனைத்து பணமுமே திருடப்படும். ஆனால் ஒரு அரசாங்கத்தின் அக்கௌண்ட்டிலிருந்து பணம் திருடி போனால் எந்த அளவில் இந்த நபர்கள் அந்த டெக்னாலஜியை உயர்த்தி இந்த திருட்டை சுலபமாக்கி விட்டார்கள் என்று உங்களுக்கு புரிய இருக்கிறது. பிஜேபியின் எம்பியான ஜனார்தனன் சிங் இவருடைய அரசு அக்கவுண்ட், அதாவது விகாஸ் நிதியிலிருந்து 89 லட்சம் ரூபாயை ஒரு போலியான செக்கை வைத்து, ஒரு ஃபேக் செக்கை வைத்து திருடி சென்றார்கள் இந்த நபர்கள். ஒரு எம்பியுடைய அக்கவுண்டே சேஃபாக இல்லை என்றால் ஒரு சாதாரண நபர்களுடன் இது டெய்லி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவில் நம் நாட்டு டெக்னாலஜி இந்த ஹேக்கர்ஸ்கள் உள்ள புகுந்து விட்டார்கள். உங்களை தீவிரவாதி என்று சித்தரிக்கிறதற்காக எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை, எந்த விதமான ப்ரூஃபும் தேவையில்லை. இந்த விஷயத்தை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எடுத்து காட்டி வருகிறது. அதாவது நீங்க அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும் நபராக இருந்தால், சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருந்தால், ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டாக இருந்தால், பத்திரிகையாளராக இருந்தால், அட்வொகேட்டாக இருந்தால், நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும் நபராக இருந்தால் உங்களை தீவிரவாதி போன்ற அந்த வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். இந்த 2 கேசஸையும் பாருங்கள். ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த வழக்கு, இன்னொன்று குவாஹாட்டியில் நடந்த வழக்கு. உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த கஃபீல் கான் மற்றும் குவாஹாட்டியை சார்ந்த அகில் கொகோய், இந்த 2 நபர்கள் மீது NSA போடப்பட்டது. இந்த 2 நபர்களும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த டாக்டர் கஃபீல் கான் 7 மாதம் 6 நாட்கள் அறுதி சிறையில் இருந்தார். அதற்கு பின் அவருக்கு பெயில் கிடைத்து வெளியில் வந்திருக்கிறார். இன்னொரு நபரான அகில் கொகோய், குவாஹாட்டியை சார்ந்த அகில் கொகோய், இவர் 12 டிசம்பர் 2019 இன்றைய வரை சிறையில் தான் இருக்கிறார். அதாவது அலகாபாத் ஹைகோர்ட் மற்றும் குவாஹாட்டி ஹைகோர்ட் வெளிவிட்ட ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கேட்க வேண்டும். இந்த 2 வழக்கிலையும் ஒரு காமனான விஷயம் இருக்கிறது. இந்த 2 வழக்கிலையும் தவறான முறையில் சித்தரிக்கப்பட்டு NSA போட்டிருக்கிறார்கள் இந்த 2 நபர்களிலும். அதாவது NSAவை போட்டு உங்களை சிறையில் அடைத்து தான் வருகிறது. நீங்கள் கேள்விகளை கேட்டால் மட்டும் போதும், உங்களை தீவிரவாதி போன்ற வழக்கை சிக்க வைத்து நீண்ட நாட்கள் அறுதி நீங்கள் சிறையிலிருந்து வெளியில் வராதபடி நம் நாட்டு அரசாங்கம் நடந்து கொள்கிறது. அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும் நபர்கள் மீது UAPA, NSA போன்ற வழக்குகளை போட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்னாடியே கோதி மீடியா அவர்களை குற்றவாளி என்று சித்தரித்து விடுகிறார்கள். அவர்களுடைய அந்த ட்ரையல் கோதி மீடியாவுடைய ஸ்டுடியோவிலேயே நடந்து விடுகிறது. கோதி மீடியாவில் இருக்கும் அந்த ஆங்கர்களே அந்த நபர்களுக்கு தீர்ப்பையும் வழங்கி விடுகிறார்கள். அதற்கான தண்டனையும் இதே நபர்கள் கொடுத்து விடுகிறார்கள். அர்ணப் கோஸ்வாமி SSR வழக்கில் எந்த விதத்தில் மக்களுக்கு அந்த தீர்ப்பை வழங்கினார் என்ற அந்த காட்சியும் ஒரு முறை பார்த்து விடுங்கள். தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அந்த காட்சியை நீங்களே பார்த்து விடுங்கள். मेरे साथ कहिए आज गणेश और अंकित, हमें क्या चाहिए? 302, कुछ भी हो 302, छीन के लेंगे 302। मुझे 302 का केस चाहिए, 302 का, 302 का। जोर से बोलो 302, भारत का नारा 302। ये हमारी चैनल की आवाज 302। भंडारी बोलो एक बार, आप भी बोलो 302। 302। கடந்த 3 வருடங்களில் 5992 நபர்கள் மீது UAPA போட்டிருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட். ஒரு தீவிரவாதிகள் மேல போடப்படும் இந்த வழக்கை நம் நாட்டு மக்கள் மீது திணித்திருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். இதில் முக்காவாசி நபர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களாக இருக்கிறார்கள். முக்காவாசி நபர்கள் நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டங்களை பார்த்து, அந்த திட்டங்களை பார்த்து கேள்விகள் கேட்ட நபர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மீது தீவிரவாதிகள் மேல போடப்படும் அந்த வழக்கை போட்டு சிறையில் அடைத்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். 10 பிப்ரவரி அன்று பாராளுமன்றத்திலிருந்தே, ராஜ்யசபாவிலிருந்து G. கிருஷ்ண ரெட்டி ஒரு டேட்டாவை கொடுத்திருக்கிறார்.
அதாவது யுஏபிஏ போடப்பட்ட அந்த நபர்களுடைய எண்ணிக்கை 5992. அதிலிருந்து 2.2% நபர்களுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைத்திருக்கிறது. 132 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது. யுஏபிஏ போடப்பட்ட 3 மாதத்திலிருந்து 2 வருடத்திலிருந்து எத்தனையோ நபர்களுக்கு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணப்படவில்லை. சிஏஏ போராட்டம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ ஆக்டிவிஸ்ட்கள், எத்தனையோ ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்கள் மீது இதே யுஏபிஏ போன்ற வழக்கை போட்டிருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். குல்ஃபிஷா ஃபாத்திமா, நதாஷா நர்வால், தேவாங்கனா காலிதா, மீரான் ஹைதர், ஜஃபூரா ஜர்கர், ஆசிஃப் இக்பால், தன்ஹா, காலித் சைஃபி போன்ற எத்தனையோ நபர்கள் மீது யுஏபிஏ போட்டு இன்னைக்கு சிறையில் அடைத்து விட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். சிஏஏ போராட்டத்தில் தன்னுடைய உரிமைக்காக போராடி வந்த இந்த நபர்கள் ஒரு தீவிரவாதி என்று கூறியிருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். ஒரு சில நபர்களை டார்கெட் செய்து அவர்களை ஜீரோ செய்து அவர்கள் மீது யுஏபிஏ, என்எஸ்ஏ போன்ற ஆக்டுகளை போட்டு அவர்களை நீண்ட நாட்கள் அறுதி சிறையில் அடைக்கும் வேலையை தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பார்த்து வருகிறது. எந்த அளவில் சீரியஸான விஷயம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த சம்பவங்கள் ஒரு பயத்தை தான் உண்டாக்கி வருகிறது. அதாவது அரசாங்கத்தை பார்த்து ஒரு வார்த்தை கூறினாலும் போதும் உங்களுக்கும் இதே கதிதான் என்றுதான் நம் நாட்டு அரசாங்கம் உங்களை பயமுறுத்தி வருகிறது. சிந்தித்து பாருங்கள், நம் நாட்டு அரசாங்கம் எப்படி நம் நாட்டு மக்களுக்கு எதிராக அவர்களுக்கு கிடைத்த அந்த சட்டங்களை தவறான முறையில் பயன்படுத்தி வருகிறார்கள் என்று. நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும் நபர்கள் மீது யுஏபிஏ, என்எஸ்ஏ போன்ற வழக்குகளை போட்டு நீண்ட நாட்கள் அறுதி சிறையில் அடைத்து வருகிறார்கள். எந்த நபர், எந்த அதிகாரி அந்த தவறான வழக்கை சித்தரித்தாரோ, அப்படி அந்த வழக்கு தவறு என்று ப்ரூவ் ஆகிவிட்டால், அப்படி அந்த நபருக்கு எதிராக சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் ஆகவில்லை என்றால் எதற்காக அந்த அதிகாரி மீது ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுக்கப்படக்கூடாது? எதற்காக அந்த அதிகாரியுடைய வேலையை பறிக்கக்கூடாது? அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்யக்கூடாது? இது போன்ற பொய்யான சித்தரிக்கப்பட்ட வழக்கை நீங்கள் போடக்கூடாது என்ற அந்த சீரியஸான மெசேஜ் எதற்காக நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும் அந்த நபர்களுக்கு கொடுக்க மறுத்து வருகிறார்கள்? நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேள்வியை கேட்கக்கூடாது என்றால் உங்களுடைய பேச்சுரிமை என்னவாக இருக்கும்? உங்களுடைய அதிகாரங்கள், அரசாங்கத்தின் அந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த அந்த அதிகாரம் என்னவாக இருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். நம் நாட்டு அரசாங்கம் நீங்க பேசக்கூடாது, நீங்க பயந்து போய் இருக்க வேண்டும் என்ற இது போன்ற காரியங்களை செய்து வருகிறார்கள். இது எல்லாம் நம் நாட்டு அரசாங்கம் எடுத்துக்காட்டும் அந்த விஷயங்களாக இருக்கிறது. அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டங்களை, இந்த திட்டங்களை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும். அது சிஏ ஆக இருக்கட்டும், என்ஆர்சி ஆக இருக்கட்டும், வேளாண் சட்டமாக இருக்கட்டும். அப்படி இந்த சட்டங்களை எதிர்த்து நீங்க பேச தொடங்கிவிட்டால் உங்கள் மீதும் யுஏபிஏ அல்ல என்எஸ்ஏ போன்ற வழக்கை போட்டு சிறையில் அடைத்து விடுவார்கள். அப்படி உங்களுக்கு ஆதாரம் தேவை என்றால் இது போன்ற மால்வேர்ஸ்களை வைத்து உங்கள் இமெயில் அக்கவுண்ட்களை ஹேக் செய்து அதற்கான ஆதாரத்தையும் சித்தரித்து விடுவார்கள் இந்த நபர்கள். சாதாரண மக்கள், மாணவர்கள் மீது, ஆக்டிவிஸ்ட்கள் மீது மட்டும்தான் இது போன்ற வழக்கு போடப்படுகிறது என்றால் அல்ல. நம் நாட்டு மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல மாநில அரசாங்கங்களாக இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் நபர்கள் மீது செடிஷன் சார்ஜஸ்கள் போடப்பட்டு தான் வருகிறது. காங்கிரஸ் லீடரான சசி தரூர் மீத இது போன்ற செடிஷன் சார்ஜஸ்கள் போடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளரான ராஜ்தீப் சர்திசாய் மேல, சித்தார்த் வரதராஜன், மிர்னல் பாண்டே, வினோத் துவா, நக்கிரன் கோபால் போன்ற சீனியர் ஜேர்னலிஸ்ட்கள் மீது இதே போன்ற வழக்குகள் போடப்பட்டு வருகிறது. நம் நாட்டு மத்திய அரசாங்கம் வழியாக அல்ல ராஜ்யங்கள் வழியாக அவர்கள் மீது செடிஷன் சார்ஜஸ்கள், தேச துரோக வழக்குகள், ராஜ்ய துரோக வழக்குகள் போடப்பட்டு தான் வருகிறது. உண்மையை பேசி உண்மையை காட்டி வரும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு தேச துரோக போன்ற வழக்குகளை கொடுத்து வருகிறது நம் நாட்டு அரசாங்கங்கள். அதே பொய்யை தன்னுடைய தர்மமாக ஆக்கி கொண்ட, பொய்யையே தன்னுடைய தொழிலாக மாற்றிக்கொண்ட ஒரு சில பத்திரிகையாளர்கள், கோதி மீடியாவை சார்ந்த நபர்களுக்கு எத்தனையோ விதமான பரிசுகளை அள்ளி கொட்டி வருகிறது நம் நாட்டு அரசாங்கம். அவர்களுக்கு Y செக்யூரிட்டி, Y+ செக்யூரிட்டி, Z செக்யூரிட்டி போன்ற எத்தனையோ லாபங்களை கொடுத்து வருகிறது. அவர்களுக்கு எத்தனையோ விதமான அரசு சார்பாக உதவிகளை செய்து வருகிறது நம் நாட்டு அரசாங்கம். அவர்கள் செய்யும்
வேலை அரசாங்கத்திற்கு சாதகமான அந்த பொய்யான புரோபகேண்டாவை பரப்புவது மட்டும்தான். இந்த உண்மையான பத்திரிகையாளர்கள் அந்த புரோபகேண்டாவை உடைத்து விட்டால் அவர்கள் மீது தேச துரோகம் போன்ற வழக்கு. இதுதான் நம் நாட்டின் ஏஜென்சிகளுடைய ட்ராக் ரெக்கார்டாக இருக்கிறது. இப்படித்தான் அவர்கள் பொய்யான வழக்குகளை சித்தரித்து வருகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னாடி நம் நாட்டு பிரதமர் பாராளுமன்றத்திலிருந்து நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து, போராடி வரும் அந்த நபர்களை பார்த்து பர்ஜீவி, ஆந்தோலன்ஜீவி என்று கூறிவிட்டார். அதாவது பாரசைட், ஒட்டுண்ணி என்று கூறிவிட்டார். ஆனால் அவர் மீது எழும்பிய கேள்விகளால் அடுத்த நாளே தன்னுடைய ஆந்தோலன் ஜீவிக்கான அர்த்தத்தையே எப்படி மாற்றி காட்டியிருக்கிறார் என்று நீங்களே கேட்டுவிடுங்கள். விவசாய போராட்டத்தை நான் புனிதமாக பார்க்கிறேன். நம் நாட்டு ஜனநாயகத்தில் போராட்டத்தின் முக்கியத்துவம் இருக்கிறது. அது இருந்து கொண்டே இருக்கும், அதற்கு தேவை இருக்கிறது. ஆனால் இந்த ஆந்தோலன் ஜீவிகள் புனிதமான போராட்டத்தை தன் சுயலாபத்தை தேடும் போது என்ன நடக்கிறது? யாராவது எனக்கு புரிய வையுங்கள். 3 வேளாண் சட்டத்தை பற்றி பேசும்போது ஜெயிலில் இருக்கும் கலவரக்காரர்கள், ஜெயிலில் இருக்கும் மக்களை பிரிக்கும் நபர்கள், ஜெயிலில் இருக்கும் நக்சலைட்ஸ்கள் அவர்களுடைய போட்டோவை கையில் எடுத்து அவர்களுடைய விடுதலைக்காக போராடுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது? அந்த நபர்களுடைய விடுதலைக்காக போராடுவது விவசாய போராட்டத்தை அவமானப்படுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. பஞ்சாபின் மண்ணிலிருந்து நூற்றுக்கணக்கான டெலிபோன் டவரை உடைப்பது, ஜியோவின் டவரை உடைத்ததை இவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். நூற்றுக்கணக்கான டவர்களை உடைப்பது, இதனால் விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேறுமா? விவசாயிகளின் புனிதமான போராட்டத்தை ஆந்தோலன் ஜீவிகள் களங்கப்படுத்தி வருகிறார்கள். அதனால் நம் நாட்டு மக்கள் போராட்டக்காரர்கள் மற்றும் ஆந்தோலன் ஜீவிகளுக்கு நடுவில் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நம் நாட்டு விவசாயிகளை தன்னுடைய அழகான வார்த்தையால் எப்படி பிரித்து விட்டார் நம் நாட்டு பிரதமர் என்று நீங்களே கேட்டீர்கள். ஒரு நபர் சிறையில் அடைக்கப்பட்டால் அந்த நபர் குற்றவாளி என்று கருதப்பட முடியாது. அந்த வழக்கு விசாரணைக்கு பின் அப்படி அந்த நபர் குற்றவாளியாக ப்ரூஃப் செய்தால் மட்டும்தான் அந்த நபரை குற்றவாளி என்று உங்களால் கூற முடியும். ஆனால் நம் நாட்டு பிரதமர் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் போதே, அந்த நபர்கள் தன்னுடைய வழக்கிற்காக வெயிட் செய்து கொண்டிருக்கும் போதே அவர்களை தீவிரவாதி, அவர்களை குற்றவாளி என்று பாராளுமன்றத்திலிருந்தே கூறிவிட்டார் நம் நாட்டு பிரதமர். இந்த நபர்களுடைய வழக்கு இப்பவும் விசாரணையில் தான் இருக்கிறது. நான் முதலில் கூறிய அனைத்து நபர்களுடைய பேரும் வழக்கு விசாரணையில் தான் இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது எப்படி நம் நாட்டு பிரதமர் பாராளுமன்றத்திலிருந்தே அவர்கள் குற்றவாளி, அவர்கள் தீவிரவாதி என்ற சர்டிபிகேட்டை வழங்கிவிட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. பிரதமர் கூறியது எப்படி ஒரு குற்றவாளியுடைய படத்தை போராட்டங்களில் அவர்களுக்காக விடுதலைக்கான குரலை நீங்க எழுப்பலாம் என்று பிரதமர் கூறியது உண்மைதான். பஞ்சாபில் இருந்து வெளிவந்த அந்த பெண்கள் தவறான முறையில் அரெஸ்ட் செய்யப்பட்ட இந்த நபர்களுடைய அட்டைப்படங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்தார்கள். அவர்களுடைய வழக்கு இப்பவும் விசாரணையில் மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் குற்றவாளி என்று எந்த நீதிமன்றங்களும் ஆர்டர் கொடுக்கவில்லை. எத்தனையோ நபர்களுடைய அந்த வழக்கிற்கான சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணப்படவில்லை. எத்தனையோ நபர்களுக்கான அந்த விசாரணை கூட தொடங்கவில்லை. அவர்கள் பெயில் அப்ளிகேஷன் போட்டால் அவர்களுடைய பெயிலை ரிஜெக்ட் செய்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். இந்த UAPA அல்ல NSA போன்ற வழக்குகளை போட்டு உங்களுக்கு பெயில் கொடுக்க முடியாது என்று நம் நாட்டு நீதிமன்றங்கள் ஆர்டர் கொடுத்து வருகிறார்கள். அதாவது இந்த 2 வழக்குகளை சித்தரித்து விட்டால் அந்த நபரை எப்பவுமே வெளியே எடுக்கக்கூடாதபடி நம் நாட்டு அரசாங்கம், நம் நாட்டு ஏஜென்சிகள் இந்த வழக்குகளை சோடித்து வருகிறார்கள். நம் நாட்டு பிரதமர் பாராளுமன்றத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டையும் வழங்கி விடுகிறார். எப்படி கோதி மீடியா தன்னுடைய ஸ்டூடியோவில் இருந்தே இந்த நபர்களுக்கு தண்டனையை வழங்கி விடுகிறாரோ அதே பாணியில் இன்னைக்கு நம் நாட்டு பிரதமரும் இந்த நபர்களுக்கு அவர்களுடைய தண்டனையை வழங்கிவிட்டார். ஒருபுறம் நம் நாட்டு பிரதமர் இந்த நபர்களை குற்றவாளி என்ற சர்டிபிகேட்டை வழங்கிவிட்டார். இன்னொரு புறம் உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் CAA போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த நபர்களுடைய படத்தை போட்டு அவர்களுடைய விலாசத்தை எழுதி
ஒரு மிகப்பெரிய போஸ்டர்களை ஆங்காங்கே அடித்து தொங்க விட்டு விட்டார். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த நபர்கள் குற்றவாளி என்று கருதப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்களை குற்றவாளி என்று ரோட்டில் போஸ்டர் அடித்து தொங்க விட்டு விட்டார். இதே நபர் செய்த இன்னொரு காரியம், அதாவது முசஃபர்பூர் கலவரத்தில் எந்த பிஜேபி நபர்களுடைய பெயர் வந்ததோ அந்த நபர்கள் மீது இருக்கும் வழக்கை ரத்து செய்துவிட வேண்டும். எந்த பிஜேபி தொண்டருடைய பெயர் வந்திருக்கிறதோ அந்த நபர்களுடைய பெயரை நீக்கிவிட வேண்டும் என்ற அந்த பெட்டிஷனை அங்கே உள்ள கோர்ட்டில் யூபியின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறார். யூபி அரசாங்கம் செய்த இந்த காரியம். ஒருபுறம் சிஏஏ போராட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களுடைய போட்டோக்களை ரோட்டில் போஸ்டர் அடித்து தொங்க விடுகிறீர்கள், இன்னொரு புறம் உங்களுடைய ஆட்களான அதாவது பிஜேபி நபர்கள் அப்படி ஒரு கலவரத்தில் கலந்து கொண்டால் அவர்கள் மீது இருக்கும் அந்த வழக்கையே ரத்து செய்து விட வேண்டும். எதற்காக யோகி ஆதித்யநாத் இந்த நபர்களுடைய படத்தை அந்த நபர்களுடைய விலாசத்தை போட்டு போஸ்டர் அடித்து தொங்க விடவில்லை? எதற்காக பிஜேபியை சார்ந்த நபர்கள் அப்படி ஒரு கலவரத்தில் கலந்து கொண்டால் அவர்களுடைய வழக்கு மட்டும் ரத்து செய்ய வேண்டும், ஆனால் ஒரு சாதாரண நபர் தன்னுடைய உரிமைக்காக போராடி வந்தால் அவர்கள் மீது யுஏபிஏ என்எஸ்ஏ போன்ற வழக்கை போட்டு சிறையில் அடைத்து வருகிறீர்கள்? ஒரு பத்திரிகையாளர் உங்கள் மீது ஒரு சிறிய ரிப்போர்ட்டை செய்துவிட்டால் டெல்லிக்கு தன்னுடைய போலீஸை அனுப்பி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிக்கான அந்த வழக்கை போட்டு அவரை சிறையில் அடைத்து விடுகிறீர்கள். எத்தனையோ பத்திரிகையாளர்களை இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் சிறையில் அடைத்து வருகிறது. இதே போன்ற தீவிரவாதிகள் மேலே போடப்படுற இது போன்ற வழக்கை போட்டு. இது எல்லாம் ஒருபுறம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த வேக்சினேஷன், கோவிட் வேக்சினேஷன் முடிந்தவுடன் சிஏஏ அந்த ஆக்ட் தொடங்கப்படும் என்று. அதாவது மக்களை நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது. ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனை உங்கள் தலையில் திணித்து கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த அரசாங்கத்தின் ஒரு கோரிக்கையாக, கொள்கையாக இருக்கிறது. சிஏஏ என்ஆர்சி போராட்டம் முடிந்தவுடன் இன்னொரு பிரச்சனை, அந்த பிரச்சனை முடிந்தவுடன் விவசாயிகளுடைய பிரச்சனை. இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை டைவர்ட் செய்வதற்காக சிஏஏ பிரச்சனையை மீண்டும் ஒரு முறை திணித்து விட்டார் நம் நாட்டு ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள். மக்கள் சிந்திக்கக்கூடாது, மக்கள் ஒன்று திரண்டக்கூடாது, மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, மக்களை எப்பவுமே பிரித்தே ஆள வேண்டும். மக்களுடைய நிம்மதியிலிருந்து நீங்கள் விளையாண்டு கொண்டே இருக்கணும். அப்போதான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு வரும். அப்போதான் இவர்கள் நினைத்து வரும் திட்டங்களை அமலுக்கு கொண்டு வர முடியும். அப்போதான் இவர்கள் நினைத்து வரும் அந்த கார்ப்பரேட் நண்பர்களுக்கு அனைத்து சேவைகளும் செய்ய முடியும். மக்களை ரோட்டில் நிற்க வைத்து விடுங்கள், மக்களை சிந்திக்க விடாதீர்கள், மக்களை போராட்டத்திற்கு தள்ளிவிட்டு விடுங்கள். அதற்கு பின்னாடி இவர்கள் நினைக்கும் அனைத்து திட்டங்களையுமே செயல்பாட்டிற்கு கொண்டு வரலாம். இதுதான் நம் நாட்டு அரசாங்கம் இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கிறது. இப்படி தான் கடந்த 6.5 வருடமாக நம் நாட்டு மக்களை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். கேள்வி கேட்கக்கூடாது இவர்கள் கூறுவது. ஆனால் நம் நாட்டு கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், அந்த உரிமை, ஆர்டிகிள் 19 எடுத்து படித்து பாருங்கள். உங்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை இருக்கிறது, தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கும் உரிமை இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து நபர்களுக்குமே இந்த ஆர்டிகிள் 19 என்ன எழுதியிருக்கிறது, நம் நாட்டு கான்ஸ்டியூஷன் நம் நாட்டு மக்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது என்ற அந்த விஷயத்தை எடுத்து காட்டுங்கள். அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து அவர்கள் அப்படி தவறாக இருந்தால் அவர்களை தட்டி கேட்கும் அனைத்து உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. அவர்களை பார்த்து கேள்வி கேட்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அப்படி அவர்கள் நல்லது செய்தால் அவர்களை தட்டி கொடுங்கள், அப்படி அவர்கள் தவறு செய்தால் கேள்விகளை கேளுங்கள். நன்றி.